ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் உங்க தி பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எபிசோட் 5 பிரேக் டவுன் தான். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹாக்கின்ஸ் லெவல் தான் காட்டுறாங்க. இப்போ அதை உழவு பார்க்கறதுக்காக நம்ம ஜிம் ஹாப்பர் மனுஷன் உள்ளே போயிட்டு இருக்காரு. எப்படியோ மறைஞ்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டாரு. திடீர்னு 2 பேர் அவர் கன் பாயிண்ட்டில் பிடிக்க, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உன் பேர் நான் கேட்க, நான் தான் இப்போ ஜிம் ஹாப்பர் டாக்டர் பிரனர் தான் வர சொன்னார் அப்படின்னு சொல்ல, அப்படியா நான் இரு செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க ரேடியோவில் பேச 2 பேத்துக்கு ஒரு அடியை போட்டு கன்னை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தரோட கன்னையும் வாங்கிட்டு உள்ளே போயிட்டாரு. அந்த குவாரண்டைன் ஜோன் இருந்துச்சு அந்த லேப்குள்ளே, அந்த இடத்துக்குள்ள மனுஷன் இப்போ போயிட்டாப்ல. ஸோ அந்த வேலை போகும்போது தான் பார்த்தீங்கன்னா மனுஷன் எப்படி ஒரு வழியாக உள்ளே போயிட்டாரு. அந்த குவாரண்டைன் ஜோன் இருந்துச்சுல, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த அப்சைட் டவுன் போர்ட்டல் இருக்கே, அந்த ரூம் வரைக்குமே மனுஷன் போயிட்டாரு. திடீர்னு யாரோ பின்னாடி போகிற மாதிரி இருக்க, திரும்பி பார்த்தா அவர் அந்த குவாரண்டைன் ட்ரெஸ் போட்டவங்க 2 பேர் உள்ளே வராங்க. மனுஷன் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவர் கன் பாயிண்ட் பண்ண, ஏய் நில்றா அப்படின்னு சொன்ன உடனே அவர் கழுத்துலேயே பார்த்தீங்கன்னா ஊசி குத்தி மயக்க போட வச்சிடறாங்க. அண்ட் சைடில் ஜாய்ஸை காட்டுறாங்க. அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் லானி கூட பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. லானி அவங்கள சொல்லிட்டு இருக்கான், இதை பாரு நீ ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க, உன் ஆன்ட்டிக்கு அப்படி தான் இருந்துச்சு, மேபி எதனா கற்பனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திட்டு இருக்காப்ல. சமாதானப்படுத்துறாங்கன்றத குடிக்க வச்சுட்டு இருக்காரு. ஆனால் அவன் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. ஆமாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் அந்த ரூமுக்கு, ஐ மீன் அந்த குவாரண்டைன் ஜோன் அந்த போர்ட்டலுக்கு போகும்போது அந்த வேலை பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு ரூமை பார்ப்பாரு. ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன பையன் ரூம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரூமுக்குள்ளே ஒரு சின்ன பொம்மை இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங்கில் வந்துட்டு நம்ம 11 இருக்கால, ஸோ அவங்க அப்பான்னு போட்டு ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி முன்னாடி இந்த பூனை இருந்துச்சுல அந்த பிக்சரை தான் வரைஞ்சி வச்சிருக்கா. ஸோ இது அவளோட ரூம் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி நம்ம பசங்களை காட்டுறாங்க. பசங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இது என்னவாடா இருக்கும், அவங்க பேச நம்ம கேட்டுச்சு, அது என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்க, ரேடியோ ஒரு மாதிரி இதாக இருந்து டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துச்சுடா, ஒன்றுமே கேட்கல அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சு போச்சு, இது வந்து அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டாக தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்னாடி எபிசோடுங்களில் அந்த போர்டை அவள் திருப்பி போட்டிருப்பாள். ஸோ நான் வாமக்கிறது இந்த இடம் அவள் திருப்பி போட்டிருக்கா அப்சைட் டவுன். அப்சைட் டவுன்னா ஒன்றுமே இருக்கா, அந்த டார்க் அண்ட் எம்ப்டியாக இருக்கும், அதுக்குள்ளே தான் அவன் மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறா. மேபி அது இன்னொரு டைமென்ஷனாக இருக்கலாம்ல, லைக் வேல் ஆஃப் ஷேடோஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை இப்போ அகைன் டஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் சொல்கிறது இந்த வேல் ஆஃப் ஷேடோஸ் அப்படின்றது இன்னொரு டார்க் டைமென்ஷன் அதுக்குள்ளே இருக்கிறது, அங்கே வெறும் மான்ஸ்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு தான் வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறான். ஆமாம் அதுக்கு ஒரு போர்ட்டல் தேவை அப்படின்னு சொல்லும்போது அது எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு லவன் கிட்ட கேட்டால் அவள் தெரியாதுன்னு சொல்லிடுறான். இப்போ ஜாய்ஸ் வீட்டில் இருந்தாங்களே, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜானத்தன் தரான். ஜானத்தன் வந்துட்டு நீங்கள் ஒன்று இங்கே தேவையில்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இது பாரு நீ உங்கள் அம்மா மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணாத, நாளைக்கு ஃபியூனரலுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வில் பயஸ்க்கு ஃபியூனரல் நடக்குது. எல்லாருமே ஃபியூனரலுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் அதை அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலி நம்ம அவங்க பையன் வில் பயஸ் ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பான். அந்த டிராயிங்கை பார்த்துட்டு ஓ விசார்ட் வர ஏரியா, அது பார்க்கறதுக்கு முட்டைக்கோஸ் மாதிரி இருக்கிற, அவனுக்கு நான் வேற கிரையான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டிராயிங் ஹாப்பரை காட்டுறாங்க. மனுஷன் வீட்டில் முடிச்சுட்டு இருக்காரு. எதுக்கு ஏகப்பட்ட மாத்திரைங்க சரக்கு அப்படின்னு பார்த்தா என்னென்னமோ வந்துட்டு இருக்கு. அவரே ஆச்சரியப்படுறாரு, என்னடா இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்க, அவர் வெளியே போயிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சுற்றி பார்க்குறாரு. நமக்கு என்ன ஆச்சு நைட் என்னவோ பண்ணானுங்களே அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மொத்த வீட்டையுமே பார்த்தீங்கன்னா தனியொரு படத்தில் வர ஜெயம் ரவி மாதிரி மொத்தம் பார்த்தீங்கன்னா வீட்டையே அடிச்சு நோத்தி பார்க்குறாரு, உள்ள எதனா இருக்குமா அப்படின்னு. ஸோ செக் பண்ணி பார்த்ததில் அவரோட லைட்டில், சீலிங் லைட்டில் ஒரு மைக் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இவரை பக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அங்கே அவருக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அந்த லேபில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த டாக்டர் பிரனர் இருக்கால, அவன் ஆக்சுவலி இவங்களோட ஃபோன் காலை அப்படியே கேட்டுறான். ஃபோன் கால் தான் அந்த ரேடியோவில் பேசினாங்கல்ல, அந்த பையன் பேசுனது எப்படியோ பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்டுட்ருக்கான். கட் பண்ணி திரும்ப அந்த சிமெட்ரி ஃபியூனரலை காட்டினா அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நான்சியும் ஜானத்தனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த இடத்துலலாம் செக் பண்ணிட்டோம், இப்போ இந்த இடத்துல நான் போய் பார்க்கணும், நீ பார்த்த அந்த விஷயத்தை நான் போய் திரும்ப பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவன் போய் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா சரி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு வண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானத்தன் கன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். இது ஒரு மோசமான ஐடியான்னு சொல்ல, நம்மக்கிட்ட இப்போதைக்கு இதுதான் இருக்குது, மான்ஸ்டர் வேட்டையாட போகிறதால பத்தாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஃபியூனரல் ஹோமில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றாந்துட்டு இருக்க பசங்க 3 பேர் வந்து இப்போ அவங்க சயின்ஸ் டீச்சர் மிஸ்டர் கிளார்க் அவங்க கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த போர்ட்டலை பற்றி அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மல்டிவர்ஸ் டைம் ட்ராவலை பற்றிலாம் உங்களுக்கு தெரியல, லைக் பேரலல் யூனிவர்ஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, என்னடா பசங்களா திடீர்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை சும்மா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்குறது இந்த மாதிரி ஒரு மல்டிவர்ஸ் இருக்குன்னா அதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறது தியரிட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தியரிட்டிக்கல்ன்றதை விட நாங்கள் கேட்குறது வேல் ஆஃப் ஷேடோஸ், ஒரு வித்தியாசமான போர்ட்டலை பற்றி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா சப்போஸ் அந்த மாதிரி ஒரு புது போர்ட்டல் இருந்தால் அதுக்கு நம்ம எப்படி போகிறது, ஐ மீன் தியரிட்டிக்கலி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோப்பில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு, ஒரு ஆக்ரோபேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் முன்னாடி பின்னாடி மட்டும்தான் போக முடியும், வேற எங்கேயோ சைடெல்லாம் போக முடியாது. ஆனால் பக்கத்தில் ஒரு ஃப்ளீ, ஐ மீன் ஒரு பூச்சி இருக்குது அப்படின்னா அது மேலே கீழே சைடில் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு அந்த ஆக்ரோபேட்டோட ரூல்ஸ் அப்ளை ஆகாது. இப்போ அந்த ஆக்ரோபேட் தான் அந்த மனுஷங்க, அந்த ரோப் தான் இந்த டைமென்ஷன். ஸோ நமக்குன்னு பர்டிகுலர் ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸை தாண்டி இன்னொரு இடத்துக்கு நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போக முடியுதுன்னா அதுக்கு நீங்கள் நிறையவே எனர்ஜி கிரியேட் பண்ணணும், மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை கிரியேட் பண்ணி ஒரு போர்ட்டலை உருவாக்கினா தான் அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுறாப்புல. ஸோ இதை பசங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு அடுத்து வந்து 11 கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க பாருங்கள், அது கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ நம்ம ஜிம் ஹாப்பர் அகைன் காட்டுறாங்க. அங்கே 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நேற்று நைட் 2 பேர் ஹண்டிங் போயிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேர் திரும்ப வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அதே இடத்துல தோணிச்சு
போயிட்டாங்களா, ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அண்ட் இப்போ பார்பராவோட அந்த ஒரு காருமே கிடச்சதா மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் போங்கடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களாம் அமுச்சு விட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜாய்ஸ் லானியை காட்டுறாங்க. அவன் வீட்டை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த குவாரிக்காரங்க தான். அவங்க எந்த சைன் போர்டுமே வைக்கல, அதனால தான் இப்படி நடந்திருக்கும்னு அவர் சொல்கிறாப்புல. அடுத்து நம்ம ஜாய்ஸ் வந்துட்டு நம்ம இவன் லானியோட பேக்கை செக் பண்ணி பார்க்குறா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் நோட்டீஸ் இருக்குது. ஒரு லீகல் கம்பெனியோட ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று வந்துட்டு, ஒரு லாயரோட ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு. இப்போ தான் அவங்களுக்கு புரியுது அந்த குவாரி கம்பெனிக்காரங்க மேலே கேஸ் போட்டு நஷ்டஈடாக பார்த்தீங்கன்னா காசு வாங்குறதுக்கு இப்போ அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல அவங்க போர்டு சைன்லாம் வைக்கல, அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டு அவங்க கிட்ட காசு வாங்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இது எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய்ஸ்க்கு தெரிஞ்சு அதை எடுத்து பார்த்துறாங்க. நீ காசுக்காக தானடா இங்கே வந்திருக்க, உன் பையன் மேலே அக்கறலாம் வரல, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனையுமே துரத்தி அடிச்சிடுறாங்க. அடுத்து நம்ம பசங்களை காட்டுறாங்க. இப்போ நம்ம லெவன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு போகிற வழி உனக்கு தெரியுமா அப்படின்னு. அவள் தெரியாதுன்னு சொல்லிடுறா. சரி இப்படா போகிறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம டஸ்டின் காம்பஸை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். காம்பஸ் வந்துட்டு வழக்கமாக நார்த்து தான் பாயிண்ட் பண்ணோம், பட் இது வேற ஏதோ ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இது ஒழுங்காவே பாயிண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஆல்ரெடி சார் சொல்லியிருந்தார்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டர்ப்ஷன் நடந்துட்டு இருக்கும், ஒரு போர்ட்டல் இந்த மாதிரி உருவானா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார்ல, அதை எகைன் பார்த்து அந்த இடத்துல சொல்கிறான். ஸோ இந்த போர்ட்டல் எந்த இடத்துல இருக்கோ அதை தான் அந்த காம்பஸ் பாயிண்ட் பண்ணுது, எப்படியாவது அதை ஃபாலோ பண்ணி போனால் நம்ம அந்த போர்ட்டல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்த லெவனோட மூஞ்சியே ஒரு மாதிரி மாறிடுது. ஐயோ அவனுக்கு திரும்ப அங்கே போகிறானுங்க போலே அப்படின்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நம்ம நான்சியை காட்டுறாங்க. வீட்டில் வந்து ஒரு பேஸ்பால் பேட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அது எப்படி அடித்து சண்டை போகிறது அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவும் வந்துடுறான். ஸ்டீவ் வந்துட்டு நீங்கள் நைட்டு படத்துக்கு போகலாமான்னு கேட்க, அதெல்லாம் வேணாம் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்றான். அவனே அமைச்சு விட்டுறான். அங்கேருந்து நான்சி டேரெக்டாக பார்த்தேன் இப்போ ஜானத்தனை மீட் பண்ண போகிறான். அவன் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். துப்பாக்கி சுட ட்ரை பண்ணுறான், பட் அவனால் சுட முடியல. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் வந்துட்டு நான்சி கிட்ட கன் வாங்கி சொல்கிறா, அவன் கரெக்டாக சுட்டுறா. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிஸை பற்றி லைட்டாக பேசிட்டு கரெக்டாக ஷூட் பண்ணிடுறா. ஸோ இப்போ வெப்பன்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க. நான்சி கன்னையும் நம்ம ஜானத்தன் ஆக்சுவலி அந்த பேட்டையும் எடுத்துக்கிறான். இப்போ மான்ஸ்டர் ஹண்டிங் ஆக்சுவலி அங்கே போயிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஜிம் ஹாப்பர் பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். பேசிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக இப்போ ஜாய்ஸ் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. செக் பண்ணிட்டு இங்கே எதனா பக் வச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கல. லைட்டையும் கலட்டி செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னை யாரோ பக் பண்ணியிருக்காங்க, யாரா வேணா இருக்கலாம், சிஏ என்னையே யாராச்சும் என்ன பக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. எதுக்காகன்னு கேட்கும்போது நான் அந்த மர்ச்சோரிக்கு போய் பார்த்தேன், அங்கே இருக்கிறது உங்கள் பையன் டெட் பாடியே கிடையாது, இவ்வளோ நாளாக நீங்கள் சொல்லிட்டு இருந்தது கரெக்டு தான் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களை காட்டுறாங்க. அவங்க ஏதோ ரயில்வே ட்ராக் மேலே அந்த காம்பஸ் காட்டுற டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போவேணாம் அப்படின்னு பார்த்து லெவனுக்கு எகைன் பயமாக இருந்துட்டு இருக்கு, அங்கே நம்ம கூப்பிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ லெவன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் எகைன் ஒன்று பார்க்குறாங்க. நீ ஒரு பர்டிகுலர் ஆள்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. இப்போ அந்த பாத் எடுக்கணுமா அப்படின்றா, ஐ மீன் ஒரு கண்ணாடி கூடுவக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவளை போட்டு வைக்கிறாங்க. போட்டு வச்சு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பசங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து டேரெக்டாக இந்த இடத்துக்கு ஏதோ ஒரு ஸ்கிராப் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. நிறைய கார்லாம் விழுந்து கிடக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே போயிட்டு காம்பஸ் தப்பான டைரக்ஷன் காட்டுதோ, நம்ம திரும்ப ஒரே பக்கம் வந்துட்டு இருக்காண்டா அப்படின்னு கேட்க என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா லூக்கஸ் தான் அங்கே சொல்கிறான், இவ தாண்டதுக்காக காரணம், அவள் கையில் பாரு ரத்தக்கரை இருக்குது, வரும்போது அவள் பவர் அவள் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையே தான் இல்லையா அப்படின்னு கேட்க லூக்கஸ் பார்த்தீங்கன்னா அவளை கொஞ்சம் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா. பசங்களுக்குள்ளே லைட்டாக வச்சு சண்டை வந்துடுது. இதை பார்த்துட்டு பதட்டமான நம்ம லெவன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறுத்துங்க அப்படின்னு கத்திடுறா. லூக்காஸ் பார்த்தீங்கன்னா பறந்து போய் விடுறான். அவள் பவரை லைட்டாக அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கா. எகைன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டார்க் யூனிவர்ஸ் மாதிரி இருந்துட்டு இருக்கு, ஏதோ டார்க் டைமென்ஷன் மாதிரி நடந்து அவள் யாரை பாயிண்ட் பண்ண சொன்னாங்களோ அந்த ஆளை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இருக்கா. அது எல்லாமே இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் சைடில் ஏதோ ஒரு வித்தியாசமான வாய்ஸும் கேட்க அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் வாய்ஸ் மாதிரி இருக்குது. அவன் அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. கட் பண்ண திரும்ப நம்ம பசங்களை காட்டுறாங்க. பசங்க பார்த்து லூக்காஸ் எந்திரிச்சிட்டான். அவன் வந்துட்டு என்ன விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு போயிடுறான். டக்குன்னு திரும்பி பார்த்தா லெவனும் காணாமல் போயிடுறா. இவங்கடா போனா அப்படின்னு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான்சி அண்ட் ஜானத்தன் காட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அவங்க அது ஒன்று இருட்டாயிடுச்சு. அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு மான் ஒன்று அலறிக்கிட்டு இருக்கு. இது எப்படியே விட்டு போவேணா அப்படின்னு சொல்ல இது உயிரெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்படி சுடும்போது டக்குன்னு அந்த மானை ஏதோ ஒன்று பிடிச்சி புதற்குள்ள இழுத்துட்டு போயிடுது. இவங்க பயந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடியே அந்த பிளட் ட்ராக்கை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஃபாலோ பண்ணி போனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு பொந்துக்குள்ளே போகிற மாதிரி தெரியுது. இது என்னடா இது அப்படின்னு சொல்லி நான்சி அதை பார்த்துட்டு ஜானத்தனை கூப்பிட்றா. அவன் ஆளை காணோம், நாமளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நான்சி பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்குள்ளே புகுந்து போயிட்டு இருக்கா. உள்ளே போகும்போது பார்த்தா அது பாட்டுக்கு உள்ள ஏதோ டனல் மாதிரி போய்கிட்டு இருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அந்த பக்கம் பார்க்க இப்போ அந்த அப்சைட் டவுனுக்கு ஆக்சுவலி நான்சி போயிடுறா. அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் அந்த மானை கொண்டு தின்னுக்கிட்டு இருக்கு. இவன் பின்னாடி ஏதோ ஒன்று மெதிக்க டக்குன்னு அது திரும்பி பார்த்து இவளை பார்த்து கத்துது. இவன் டக்குன்னு ஜானத்தன்னு கத்துறா. ஜானத்தனை வந்துட்டு அவளை தேடிக்கிட்டு இருக்கா. நான்சி எங்கே போனா அப்படின்னு. அவள் பேட்டும் பையன் வெளியே இருந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அந்த மரத்தை பொந்த காட்டுறாங்க. பொந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக அத்தோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நல்ல ஒரு கிளிஃப்ஹேங்கர், நம்மளை நல்லா டென்ஸ் பண்ணி முடிச்சிருக்கானுங்க. வேற லெவல் தாங்க இந்த வீடியோ நான் சொல்லுவது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.